Hi everyone. Today we are going to learn Unit 2 poem Our Casuarina Tree written by Toru Dutt. And before going into the poem, we'll learn some few lines about the poet. Actually இந்த பொயட்டுன்னு சொல்லக்கூடாது. இந்த போயமை எழுதுனது வந்து ஒரு லேடி அப்படிங்கும்போது ஆண் கவிஞராக இருந்தால் பொயட்டுன்னு சொல்லணும், பெண் கவிஞராக இருந்தால் நீங்கள் வந்து பொயட்டஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த போயமை எழுதுனது அவர் கேஷுவரினா ட்ரீயை எழுதுனது வந்து டோரு தத். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த போயமில் ஹெட்டிங்கில் பாருங்கள், TORU டோரு, DUTT டத் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் இஸ் தத், தத்துன்னு சொல்லணும். ஆனால் டட் அப்படிங்கிறதே நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி தத்துன்னு எழுதணும்னா நீங்கள் DUTHன்னு எழுதிடுவீங்க. டோரு டட். இந்த டோரு டட் வந்து வாஸ் அ பெங்கால் ரைட்டர். இவங்க வந்து பெங்கால் கல்கட்டாவில் பிறந்தவங்க. கல்கட்டாவில் பிறந்து நல்லா பெரிய ஃபேமிலி. இவங்க கூட வந்து ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர். இவங்க சிஸ்டர் பேர் வந்து ஆரு, பிரதர் பேர் வந்து அப்ஜு. இதெல்லாம் அவங்க போயமில் கொடுக்கல, இன்ட்ரடக்ஷன்லேயும் கொடுக்கல. இவங்களோட பிரதர் பேர் வந்து அப்ஜு, சிஸ்டர் பேர் வந்து ஆரு. இந்த ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க யங் ஏஜ்லேயே இறந்து போயிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் டிவி. இவங்க இந்த டோரு டட் தான் இவங்க வீட்டில் வந்து லாஸ்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு ஆஃப் த ஃபேமிலி. இவங்க வந்து பிறந்தது கல்கட்டாவில். ஆனால் இவங்க வந்து படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலியிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் தான் படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப போயம் எழுதணும் அப்படின்னு ஒரு தேர்ஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதில் அவங்க நிறைய போயம்லாம் எழுதியிருக்காங்க. லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அண்ட் நிறைய மிசலேனியஸ் போயம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இதில் ஒரு மிசலேனியஸ் போயமில் ஒன்று தான் உங்களுக்கு கேஷுவரினா ட்ரீ. Okay, let's move on to our poem. Our Casuarina Tree. இந்த டைட்டில் பாருங்க, அவர் கேஷுவரினா ட்ரீ அப்படின்னா என்னோட கேஷுவரினான்னா மை கேஷுவரினான்னு இருக்கும். இது எழுதுறது யாரு? டோரு டட். இப்போ அவர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ்லேருந்து எடுக்காங்க. இவங்க பிரதர், சிஸ்டர், இவங்க பிரதர், சிஸ்டர் அண்ட் டோரு டட், இவங்க மூணு பேருமே இந்த கேஷுவரினா ட்ரீ. கேஷுவரினா ட்ரீனா சவுக்கு மரம். நம்ம ஊரில் வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, படம் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், இதுதான் சவுக்கு மரம். இப்போ நவடேஸ் வந்து இப்போ ரொம்ப நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வில்லேஜஸ்லலாம் இந்த வாழை மரத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காண்டி இந்த சவுக்கு மர கம்பை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மரம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரு டட்க்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து ஒரு பெங்கால் ரைட்டர். இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கல்கட்டா. இவங்களோட வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க வீட்டில் ஒரு கேஷுவரினா ட்ரீ இருக்கும் அவங்களோட கார்டனில். இந்த கார்டனில் நிறைய ட்ரீஸ் இருக்கும். அதில் மத்தியில் இருக்கிற ட்ரீ பேர் கேஷுவரினா ட்ரீ. இந்த ட்ரீ தான் இவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவை வந்து இந்த மரம் கொடுத்துருக்கு. அதை ஒரு போயமாக எழுதுறதுக்கும் தூண்டியிருக்கு அவங்களுக்கு. இந்த மரம் வந்து இவங்களோட லைஃப்பில் எப்படி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக போயமை ரீட் பண்ணி பார்த்துலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த போயம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. லைக் எ ஹியூஜ் பைத்தான் winding round and round. ஹியூஜ் பைத்தான். பைத்தான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பாம்பு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பைத்தான் அப்படின்னா பெரிய மலை பாம்பை தான் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ட்ரீ லைக் எ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், த ரகட் ட்ரங்க் இன்டெண்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு மரத்துக்கு மேலே அந்த மலைப்பாம்பு வந்து எப்படி சுற்றி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இதில் லைக் எ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரகட் ட்ரங்க். இங்கே இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது அந்த கேஷுவரினா ட்ரீக்கு மேலே வந்து அந்த கொடி வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குதா.
அது இது வந்து பைத்தன் சொல்கிறாரு. அந்த அந்த கேஷுவரினா ட்ரீக்கு மேலே அந்த பைத்தன் அந்த க்ரீப்பர் வந்து சுற்றி இருக்கிறத வந்து பைத்தான் அப்படிங்கிறாங்க. Winding round and round the rugged trunk intended deep with scars up to its very summit அப்படின்னு சொன்னேன்னா உச்சி, அந்த மரத்தோட உச்சி. நியர் த ஸ்டார்ஸ், அந்த கேஷுவரினா ட்ரீயோட உச்சி வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையே போய் தொடுற மாதிரி ஹைட்டாக இருக்குது. இப்போ இதில் க்ரீப்பர்னா உங்களுக்கு ஒரு கொடி, படர்ற கொடி, ஒரு மரத்துக்கு மேலே படர்ற கொடி. க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ். அந்த கேஷுவரினா ட்ரீக்கு மேலே ஒரு க்ரீப்பர் வந்து ரொம்ப படர்ந்து போய் இருக்குது. எப்படி இருக்குது? பைத்தன் மாதிரி, ஒரு மலைப்பாம்பு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அந்த கேஷுவரினா ட்ரீ மேலே அந்த க்ரீப்பர் வந்து சுற்றி இருக்குது. நல்லா அமுக்கி அந்த மரத்தை வச்சிருக்குது. அந்த அமுக்கி இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு மேலே ஸ்கார்னா என்னென்னா அந்த தழும்பு மாதிரி, அந்த பார்க்லலாம் வந்து உடஞ்ச மாதிரி தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சுற்றி இறுக்கி அந்த க்ரீப்பர் அந்த கேஷுவரினா ட்ரீயை பிடிச்சிருக்குது. லைக் a giant wears the scarf. எப்படி பாருங்க, பட் gallantly the giant wears the scarf and flowers are hung. gallantly அப்படின்னா நல்லா ஜெயண்ட் மாதிரி, பெரிய ஜெயண்ட்னா என்ன சொல்கிறது, அரக்கன் மாதிரி இந்த ட்ரீ நிற்கிது. பிரேவ்லி, கேலண்ட்லினா பிரேவ்லி, கம்பீரமாக நிற்கிது. த ஜயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜயண்ட்டுன்னு பொயட்டஸ் நம்ம டாரோடெட் எதை சொல்கிறாங்க? சவுக்கு மரத்தை, கேஷுவரினா ட்ரீயை தான் ஜயண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ த ஜயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப், மரம் வந்து ஸ்கார்ஃபு வேர் பண்ணுமா? நம்ம அந்த குளிருக்கெலாம் காதை சுற்றி போட்டிருப்போம்ல, அதை மாதிரி துணி கட்டியிருக்குமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல உனக்கு ஸ்கார்ஃப் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா க்ரீப்பர். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரீக்கு மேலே க்ரீப்பர் வந்து ரெட் கலரில் அப்படி சுற்றி இருக்குதா, அதுதான் உங்களுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த மரம் ஸ்கார்ஃப் வேர் பண்ண மாதிரி இருக்குது. அண்டு ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளவர் வந்து உங்கள் புக்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் ஃப்ளவர்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்குது. இன் கிரிம்சன், crimson means red. Crimson clusters mean கொத்து கொத்தா இருக்கிறது. all the boughs among, ஒவ்வொரு கொப்பு, அந்த கொப்புலையும் வந்து இந்த க்ரீப்பர் என்ன செஞ்சிருக்கு, சுற்றி இருக்குது. whereon all day are gathered bird and bee. நாள் முழுசும் அதில் என்ன, ஒரு மரம்னு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மரத்தில் வந்து நிறையா குருவிகள், அப்புறம் அதில் பூலாம் பூத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஹனி பீ வரும். பீனா என்னது, தேனீக்கள் வந்து அதுலேருந்து ஹனி எடுக்கிறதுக்கு வரும், தேனை எடுக்கிறதுக்கு, அதில் இருக்கிற நெக்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி வரும். அதே மாதிரி இவங்க தோட்டத்தில் இருக்கிற கேஷுவரினா ட்ரீக்கும் பேர்டு வருது, பீஸ் எல்லாம் வருது. த்ரூ அவுட் த டே ஃபுல்லாக, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேர்டும் வருது, பீயும் வருது. அண்ட் ஆஃப்ட் மீன்ஸ் ஆஃபென். அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோஸ், நாட் ஓன்லி டூரிங் த டே டைமில் மட்டும் இல்லை, நைட் டைம்லேயும் அந்த கார்டன் வந்து அப்படி நிரம்பி வழிதான். என்ன நிரம்பி வழியுது? வித் ஒன் ஸ்வீட் சாங், ஒரு பாட்டு பாடுறாங்க, யாரோ that seems to have no close, sung darkling from our tree while men repose. அவங்களோட ட்ரீலேருந்து யாரோ பாட்டு பாடுறாங்க. while men reposeனா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்லீப். எல்லோரும் நைட்டில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லையும் அவங்க கேஷுவரினா ட்ரீலேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. யாருக்கு? நம்ம டாரோடெட்க்கு, அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரதர் பேர் நான் என்ன சொன்னேன், அப்ஜு, அண்ட் சிஸ்டர் பேர் வந்து ஆரு. இதெல்லாம் வந்து இவங்க சின்ன வயசில் நடந்த மெமரிஸை வந்து ரெக்கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன நடக்குது பாருங்கள். வென் ஃபர்ஸ்ட் மை கேஸ்மெண்ட்னா விண்டோ, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். கேஸ்மெண்ட்னா என்னன்னு பாருங்கள். கேஸ்மெண்ட் இஸ் வைடு ஓப்பன் த்ரோன். வைடு ஓப்பன்னா இந்த கேஸ்மெண்ட், இந்த விண்டோ காட்டியிருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் டோர் மாதிரி திறந்துக்கலாம். அப்போது
when first my casement is wide open thrown at dawn. Dawnனா early morning. இந்த நம்ம டோரு டெத் இருக்காங்களா அவங்க காலையில் எழும்பின உடனே my eyes delighted on it rest. அந்த கேஸ்மெண்ட்டு திறந்த உடனே அந்த குட்டி பாப்பா அதில் உட்காந்துருக்கல, இதே மாதிரி தான் டோரு டெத்தும் என்ன சொல்லிடுறாங்க, அந்த கேஸ்மெண்ட் வழியே பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? கேஷ்வரினா ட்ரீயை காலையில் எழும்பின உடனே பார்க்குறது கேஷ்வரினா ட்ரீயை தான். கேஷ்வரினா ட்ரீனா என்ன? சவுக்கு மரம். At dawn my eyes delighted on it rest. Delighted means happy. Delightedனா ரொம்ப அப்படி ஹாப்பியாக காலையில் எழும்பின உடனே தூங்கி முழிச்ச உடனே அவங்களுக்கு ஹாப்பியாக அந்த யாரை பார்ப்பாங்க அப்படின்னா அந்த சவுக்கு மரத்தை தான். சம்டைம்ஸ் சில நேரம், and most in winter. winterனா குளிர்காலம். on its crest. crestனா top of the tree. crestனா அந்த உச்சி, மரத்தோட உச்சி. a grey baboon. a grey baboon. baboonங்கிறது a large, a kind of large monkey. you can see that monkey in ஏசியாலையும் ஆஃப்ரிக்காலையும் இந்த மாதிரி monkeys பார்க்கலாம். இந்த பபூன் வந்து என்ன செய்யுது, அந்த மரத்தில் உட்காந்துருக்கு. கிரே கலர்னால் அவனுக்கு தெரியும், சாம்பல் நிறத்தில் உள்ள monkey. a grey baboon and sits statue like alone. அதில் தனியாக உட்காந்துருக்கு பாருங்க, ஸ்க்ரீனில் தனியாக தானே உட்காந்துருக்குது. அது உட்காந்து எதை வாட்ச் பண்ணுது பாருங்க, லைக் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஸ்டாச்சுனா என்னென்னா ஒரு சிலை மாதிரி உட்காந்துருக்குது. a grey baboon sits statue like alone. அழகா ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஸ்டாச்சுனா சிலை மாதிரி அந்த மரத்தில் உட்காந்துருக்கு. வாட்சிங் த சன்ரைஸ். எதை பார்த்துட்டு இருக்குது? சன்ரைஸை. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உனக்கு இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன்லேருந்து உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. யார் வந்து உனக்கு ஸ்டாச்சு மாதிரி இருந்தா, ஹூ வாஸ் சிட்டிங் லைக் அ ஸ்டாச்சு ஆன் த கேஷுவரினா ட்ரீ அப்படின்னு கேட்பாங்க. நீ வந்து பபூன் அப்படின்னு எழுதினாலே உனக்கு 1 மார்க். அதனால் இதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. வாட்சிங் த சன்ரைஸ். எதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தது? சன்ரைஸை. சரியா? வாட்சிங் த சன்ரைஸ். சன்ரைஸ்னால் என்ன? சூரியன் உதிச்சு வாரதை பார்த்துட்டு இருந்தது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்சிங் த சன்ரைஸ். அண்ட் வைல் ஆன் லோவர் போஸ். அந்த கேஷுவரினா ட்ரீயில் உள்ள கீழே தாழ்ந்த கொப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்குது. ஹிஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங். ஹிஸ் பியூனி அப்படின்னா, பியூனின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ரொம்ப மெலிஞ்ச தோற்றமாக இருக்கிறது, ஸ்கின்னி அண்ட் போனி அப்படின்னு சொல்லுவாங்க. பியூனினா ரொம்ப ஸ்மால் அண்ட் வீக். ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா அதோட குட்டி. ஆஃப் ஸ்ப்ரிங்னா மங்கியோட சின்ன குட்டி. லீப் அபவுட் அண்ட் ப்ளே. லீப்னா அப்படி துள்ளி துள்ளி குதிச்சு விளாடிட்டு இருக்குது. அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. ஃபார் ரொம்ப தூரத்தில் இருந்தும் பக்கமும் இப்படி கோகிலாஸுங்கிறது கைண்ட் ஆஃப் பேர்டு, லைக் குக்கு பேர்டு. குக்குனா என்ன? குயில் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான் கோகிலாஸ். இதுவும் கேட்பாங்க, வாட் இஸ் கோகிலாஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கைண்ட் ஆஃப் குக்கு பேர்டு அப்படின்னு எழுதணும். இதுக்கு 1 மார்க். கோகிலாஸ்னா லைக் குக்கு பேர்டு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேர்டு. அண்ட் ஹெயில் த டே. ஹெயில்னா அங்கே இங்கேயும் போயிட்டு வருது. பேர்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல இருக்காது, பறந்து அங்கே இங்கேயும் போயிட்டு வரும். and to their pastures went or sleepy cows. சரி, அவங்க வீட்டில் இருக்கிற மாடு வந்து எப்படி இருக்குதான்? தூக்கத்தில் இருந்து அப்படி போகுதான். பேஸ்டர்னா என்னது? அது புல்வெளிக்கு மேயிறதுக்கு எப்படி போகுதான்? வெண்டுனா ஸ்ட்ரால்னா என்னது? மெதுவாக நடந்து, ஃபாஸ்ட்டாக போகாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புல்தரைக்கு மெதுவாக கவ்வெல்லாம் எப்படி கிரேஸ் பண்ணிகிட்ருக்கோம்? மெதுவாக தான் நடந்து போய் அது புல் சாப்பிடும். அதே மாதிரி இதுவும் என்ன செய்யுது? அப்படியே தூங்கி முழிச்சு காலையில் என்ன செய்யுது? புல் மேயிறதுக்காண்டி நடந்து போகுது. பை தட் ஹோர் ட்ரீ so beautiful and vast. what is the meaning of ஹோர் ஹியர்? ஹோர் அப்படின்னு உனக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஹோர் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃப்ராஸ்ட் டெபாசிட்ஸ் ஆன் த ட்ரீ. உனக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கு. இந்த மரம் வந்து பனியால் மூடி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஹோர் ட்ரீ. ஒரு மரம் வந்து அந்த பனி துளியால் அப்படி ட்ராப்லெட்ஸ், அந்த அப்படி துளியாக அவனுக்கு பனி மாதிரி மூடி இருக்குது. அப்போ அது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்கான்? அழகு, ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு பறந்து விரிஞ்சிருக்கு. வாசனா நல்லா விரிஞ்சு இருக்குது, ஸ்ப்ரெட்டாக இருக்குது.
and the water lilies spring like snow enmassed. இந்த வாட்டர் லிலிஸ்னால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். வாட்டர் லிலிஸ் வந்து அவங்க இது வந்து அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்னா பாண்டு, அந்த பாண்டு வந்து வச்சுருக்காங்க. பாண்டில் வந்து நிறைய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாண்டெல்லாம் வச்சு அதில் வாட்டர் லிலிஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய அது பார்க்குறதுக்கு இவங்க வீட்லேயும் வச்சுருக்காங்க. அப்போ இது எப்படி இருக்குது, அந்த லில்லி வந்து பார்க்குறதுக்கு வாட்டர் லிலிஸ் அல்லிப்பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த குளம் முழுசும் அந்த பாண்ட் அந்த ஃபுல்லாக அந்த பெருசாக இருக்குது, அது ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்க மாதிரி இருக்குது. பனி அப்படி பனியாக கொட்டி கிடந்த மாதிரி இருக்குது. இந்த லைனில் பாருங்கள், அந்த அந்த லாஸ்ட்டுக்கு 3 கீழேருந்து 3வது லைனை பாருங்கள். இந்த ஷேடோன்னு எதில் தெரியும், இந்த ட்ரீயோட ஷேடோ எதில் தெரியும், இந்த பாண்டில் தெரியும். அந்த மெஜஸ்டிக் லுக் வந்து எதில் தெரியும், அந்த கேஷுவரினா ட்ரீயோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பாண்டில் தெரியும். அந்த பாண்டில் தெரியுது. ப்ளஸ் இந்த வாட்டர் லிலிஸையும் வந்து அழகாக புகழ்ந்துருக்காங்க. டாரடட் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கார்டனை அவ்வளவு அழகாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க போயமில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகு சீனரிஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த வாட்டர் லிலி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ என்மேஸ்னால் அப்படி சிக்க வைக்கிறது, அப்படி உங்களுக்கு பனியில் இந்த வாட்டர் லிலிஸ் எல்லாம் சிக்கி கிடந்த மாதிரி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேராகிராஃபில் மட்டும்தான் இவங்களோட ரொம்ப இந்த மரத்து கூட ரொம்ப க்ளோஸாக நாங்கள் எப்படி இருந்தோம் சின்ன வயசில், இந்த மரத்துக்கடியில் விளையாடி இருப்பாங்க. இவங்களோட அக்கா வந்து ஆரு, இவங்க பிரதர் வந்து அண்ணன் அப்ஜு, இவங்க வந்து டாரடட் வந்து இவங்க ஃபேமிலியில் 3வது சைல்டு. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கேஷுவரினா ட்ரீயில் பக்கத்தில் இருந்து விளையாடிருக்காங்க. இந்த மெமரிஸ் வந்து இவங்களோட சப்கான்ஷியஸில் நல்லா பதிஞ்சிருச்சு, இவங்க மைண்டில் வந்து பதிஞ்சிருச்சு. இனிமே இந்த 3rd பேராகிராஃப்க்கு நம்ம போகிறோம்ல, போகும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க எதுக்காண்டி எனக்கு இந்த கேஷுவரினா ட்ரீயை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd ஸ்டான்ஸாக்கு போகிறேன். பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிஷன்ஸ். அப்படின்னா மேக்னிஃபிஷன்ஸ் மீன்ஸ் ஸ்ப்ளெண்டர், ரொம்ப அழகு. உன்னோட நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிஷன்ஸ்னால் இந்த சவுக்கு மரத்தோட அழகுனால இல்லையா. டியர் இஸ் த கேஷுவரினா டு மை சோல். என்னோட ஆத்மாவுக்கு வந்து இது வந்து நீ பிரம்மாண்டமாக இருக்க, அதனால மட்டும் என் ஆன்மாவுக்கு நீ நெருக்கமாக இல்லை. பினீத்னா அண்டர் த ட்ரீ, சரியா. பினீத் இட் அப்படின்னா பினீத் இட் வந்து இதில் கேஷுவரினா ட்ரீ. பினீத் இட் வி ஹாவ் பிளேடு. இங்கே வி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இவங்களோட சிஸ்டர் ஆரு அண்ட் பிரதர் அப்ஜு, இந்த 2 பேருமே இவங்க கூட இவங்களும் சேர்ந்து இந்த மரத்துக்கு கீழே விளையாடி இருப்பாங்க, பிளேடு. தோ இயர்ஸ் மே ரோல், நிறைய விளையாடி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஓடி போச்சு. ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ்னு யாரை சொல்கிறாங்கன்னா கூட இருக்கு, அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸ், அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை சொல்கிறாங்க. லவ் இன்டென்ஸ், ரொம்ப தீவிரமான அன்பு. ஃபார் யோர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர், சரியா. அவங்க பிரதர் அந்த மரத்துக்கு அடியில் நாங்கள் விளையாடி இருக்கோம் பல வருடங்களுக்கு முன்பே. என் தோழர்களே, தீவிர அன்புடன் உங்களுக்காவது இந்த மரம் என்றுமே நெருக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், ஃபார் யோர் சேக் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். அந்த பிள்ளைங்க அவங்க சிஸ்டர் எல்லாரும் விளையாடுனதுனால தான் அந்த ட்ரீ வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் த மேக்னிஃபிஷன் லுக் ஆஃப் த ட்ரீ, சரியா. அந்த ரொம்ப கம்பீர தோற்றம் இருக்கிறது அந்த அப்பியரன்ஸ்னாலலாம் இல்லை, இவங்க பிரதர் சிஸ்டர் கூட சேர்ந்து விளாண்டதுனால தான் இந்த ட்ரீ மேலே இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன். blend with your images it shall arise in memory till the hot tears blind my eyes, சரியா.
இந்த மரத்தை அப்படி நினச்ச உடனேயே இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை நினச்சாலும் சரி தான் இந்த மரம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த மரத்தை நினச்சாலும் இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஞாபகம் வந்துடும். 2 மரமும் சரி இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர் யார் நினச்சாலும் இவங்களுக்கு என்ன வந்துடுது, கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடுது. பிளைண்ட் மை ஐஸ், சரி, அவ்வளோ ஹாட் டியர்ஸ், அவ்வளோ கண்ணு நிறைய அவங்களுக்கு கண்ணீராக வந்துடுது. வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மாமர் தட் ஐ ஹியர். இவங்க வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா, அப்ஜு அண்ட் ஆரு, இவங்க 2 பேருமே இறந்துருவாங்க. டிபினால், டியூபர்குலோசிஸ்னால இறந்து போயிடுவாங்க. அந்த மெமரினால தான் இவங்களுக்கு வந்து அழுக வருது. இவங்க இப்போ இதுக்கு இருக்கிறது வந்து டாரடெட் மட்டும்தான். டாரடெட் இருக்காங்க. டாரடெட்டும் எங்கே இருக்காங்க படிக்கிறதுக்காண்டி இட்டாலியிலையும் ஃப்ரான்ஸுக்கும் போயிட்டாங்க. அங்கே இருந்து இவங்களுக்கு இந்த மெமரிக்குள்ளே இவ்வளோ நடக்குது. அப்போது இந்த வாட் இஸ் த டர்ஜ். டர்ஜ்னா புலம்பல். அந்த புலம்பல் வந்து இவங்களுக்கு லைக் மாமர், முணுமுணுக்கிறது. ஐ ஹியர், அது கேட்குது. அவங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாங்க படிச்சுட்டு. ஆனால் இந்த மரம் புலம்புற மாதிரி இவங்களுக்கு ஒரு கேட்குது. லைக் தி சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச். அப்படின்னா ராக்கி. ஷிங்கிள் மீன்ஸ் ராக்கி பீச். ஒரு பீச்சுக்கிட்ட அந்த சீ வரும்போது, சீனா என்ன கடல்லாம் வரும்போது ஒரு சத்தம் வரும் தெரியுமா அவங்களுக்கு, சிஸ்ன்ட்டு. நீங்கள் கேஷுவரினா ட்ரீ பக்கத்தில் நின்னாலுமே அவங்களுக்கு ஒரு சத்தம் வரும். காற்று ரொம்ப அடிக்கும்போது உஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே மாதிரி ஒரு பீச் பக்கத்தில் இவங்க போய் நின்னாலும் சரிதான், எங்கே போனாலும் இவங்களுக்கு அந்த கேஷுவரினா ட்ரீயோட அப்பியரன்ஸ், அதோட எப்படி இருந்தது, அந்த இதுதான் அவங்களுக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்குது. இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட். லேமெண்ட்னா புலம்புறது. லேமெண்ட்னா என்ன, புலம்புறது. அண்ட் ஈரி ஸ்பீச். ஈரி ஸ்பீச்னா வந்து என்னன்னா ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மிஸ்டீரியஸாக பேசுறது அண்ட் அச்சமூட்டுறதா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. தட் ஹாப்லி மீன்ஸ் பை சான்ஸ் டு த அன்னோன் லேண்ட் மே ரீச் அண்ட் அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐஸ் ஆஃப் ஃபெய்த். ஐ ஹாவ் ஹர்ட் தட் வெயில் ஃபார் ஃபார் அவே. இவங்க வந்து ரொம்ப இவங்க கண்ணுக்குள்ளே அப்படி வந்துட்டே இருக்குது. தெரியாமல் இருந்தும் இவங்களுக்கு மரம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க கண்களின் நம்பிக்கைக்கு வந்து அவங்க தூரமான நிலங்கள்லேருந்து அவங்களுக்கு ரொம்ப கேட்குது. ஃபார் ஃபார் அவே. நம்ம இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ் இட்டாலிக்கும் ரொம்ப தூரம். அப்படி இருந்து இவங்களுக்கு அந்த கேஷுவரினா ட்ரீயோட புலம்பல் சத்தம் கேட்குது. எதுக்கு புலம்புது, இந்த பிள்ளைங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம கீழே இருந்து விளையாடுறதுக்கு இல்லையேங்கிற மாதிரி புலம்புற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் பை மெனி எ ஷெல்டர் பே. பேனா விரிகுடா. விரிகுடா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு விரிகுடா தான் பே. In distant lands by many a shelter bay when slumbered means slept. In the caves the water wraithனா அவங்க அந்த குகைக்குள்ளே தான் இருந்து என்ன செய்யுது, ஒரு தண்ணி பேயின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ரைத்துங்கிறது ஒரு வாட்டர் கோஸ்ட். இதெல்லாம் வந்து அவங்க நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் உருவம் தன் குகையில் உறங்கும் பொழுது கடலின் அலைகள் மென்மையாக பிரான்ஸ் அல்லது இட்டாலியின் கடற்கரைகளில் நில ஒளியில் முத்தமிடுகையில் கனவு மயக்கம் டிரான்ஸ்போஸ். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். And when slumbered in his cave the water wraith and the waves gently kiss the classic shores. அந்த அலை வந்து என்ன செய்யுது, அந்த ஷோர்னா என்னது, கடற்கரையெல்லாம் வந்து கிஸ் பண்ண வருது. ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி beneath the moon. அந்த நைட்டு மூன்னா என்ன, நிலா வெளிச்சத்துலலாம் வந்து ஃப்ரான்ஸ் இட்டாலியிலலாம் வந்து அந்த மூன் லைட்டில் வந்து நீங்கள் கீழே கடற்கரை பக்கத்துலலாம் நிற்கும் போதும் அவங்க ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. அந்த அலை வந்து மோதிர சத்தம் அது கேட்குதுல, அப்பவும் அவங்களுக்கு கேஷுவரினா ட்ரீ தான் அவங்களுக்கு அந்த சத்தம் லேமன் சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. when earthly lay trancedனா dreamy condition. what is the meaning of trance? ஒரு ட்ரீமி கனவு, அந்த மெய் மறந்து கனவு உலகத்தில் அப்படி மெய் மறந்து என்ன ட்ரீமி. ஸ்வூன்னா மயக்கம்.
சரியா? அந்த ஒரு மாதிரி ட்ரீமி சிச்சுவேஷனில் இருக்கும்போது அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ், எப்போ பார்த்தாலும் அந்த கேஷ்வரினா ட்ரீயோட அந்த மியூசிக் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கு. பிஃபோர் மைண்ட் இன்னர் விஷன், மனக்கண்ணு, ரோஸ் எ ஃபார்ம் சப்ளைம், சப்ளைம்னா கிராண்ட் அண்ட் மெஜஸ்டிக். தை ஃபார்ம், தை ஃபார்ம்னா யோர், தை வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷ், யாருக்கு வந்து தைங்கிறது யோர், சரியா? யோர் ஃபார்ம், யாரோட ஃபார்ம்? கேஷ்வரினா ட்ரீ, அந்த உருவம். அண்ட் ஓ ட்ரீ, ஓ ஓ ட்ரீ, உன்னைய வந்து எனக்கு மறக்காமல் இருக்க முடியல. ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம், ஹாப்பி ப்ரைம்னா என்னது? அவங்களோட சைல்டுஹுட் டேஸை அப்படி நினச்சி பார்க்குறாங்க. நீ எப்படி இருந்த என் மனசில் இன்னும் அது நீங்கா நினைவில் நீ இருக்க. ஐ சா தி, தீங்கிறது வந்து யூ, தீங்கிறது வந்து இங்கே யூ. ஐ சா தி இன் மை ஓன் லவ்டு நேட்டிவ் கிளைம், கிளைம்னா நேட்டிவ் லேண்டு. நான் உன்னையே என்னோட நேட்டிவ் லேண்டு, நேட்டிவ் லேண்டு எடுது, சொந்த ஊர் எது அவங்களுக்கு? கல்கட்டா, கல்கட்டாவில் தான் நான் உன்னைய பார்த்துருக்கேன். தேர்ஃபோர், லாஸ்ட் ஸ்டான்ஸா, தேர்ஃபோர் ஐ ஃபெயின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெயின்? ஈகர்லி. அண்ட் வுட் கான்சக்ரேட் எ லே, கான்சக்ரேட்னா ஹோலி, மேக்கிங் சம்திங் ஹோலி, சரியா? ஒன்றையே நான் வந்து புனிதப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். அண்ட் அன்டு தை ஆனர், ஆனர், தை, தைனா யோர், யோர் ட்ரீ பிலவட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளஸட் ஸ்லீப் ஃபார் ஏ ரீபோஸ். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும் இப்போ எப்படி இருக்காங்க? பிளஸட் ஸ்லீப்னா என்னென்ன? செத்து போயிட்டாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உன் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தவங்க இப்போ என்ன இருக்காங்க? பிளஸட் ஸ்லீப்புங்கிறது இதில் வந்து சாவ், செத்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இப்போ இங்கே இல்லை, சரியா? உலகத்துலேயே அவங்க இல்லை. அண்ட் டியரர் தேன் லைஃப் டு மீ, என் லைஃபுக்கு மேலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு. அலாஸ், ஓ ஐயோ, வேர்தே, எங்கே போயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. மேஸ் தவ், தவ்னா யூ, இவங்க ஓல்டு இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தவ்னா யூ, யூ பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன் வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோடேல். இந்த லைன் வந்து இந்த பாரோடேல் அப்படிங்கிற இந்த இருக்குல்ல, அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கட் பேல், இந்த லைனை வந்து டாரட் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பொயட், நம்ம லிட்ரேச்சரில், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ஃபேமஸ் பொயட், இங்கிலாண்டில் உள்ள பொயட். இவரோட போயம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட போயம்லேருந்து இவங்க பாரோ பண்ணியிருக்காங்க அந்த லைனை. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இந்த வேர்ட்ஸ்வர்த் போயமில் வந்து யூ ட்ரீஸ் ஆஃப் பாரோடேல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் யூ ட்ரீஸ். அங்கே இந்த லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இந்த யூ ட்ரீஸ், நம்ம ஊரில் இந்த கேஷ்வரினா ட்ரீ ஃபேமஸில், இந்த ஆலமரம் கேஷ்வரினா ட்ரீலாம் ஃபேமஸாக இருக்கிற மாதிரி இப்போ ஃபாரின் கண்ட்ரி, இப்போ நீங்கள் இங்கிலாண்டுலாம் போனால் யூ கேன் சி யூ ட்ரீஸ். அப்போ இந்த யூ ட்ரீயை வந்து அது வந்து 1500 இயர்ஸ் ஓல்டு யூ ட்ரீ. அவ்வளோ, அது வந்து சாகா வரம். நம்ம ஊரில் ஆலமரம் சாகவே செய்யாது, அது பாட்டு எவர்லாஸ்டிங் ட்ரீ மாதிரி சொல்வீங்கள்ல, அதே மாதிரி தான் யூ ட்ரீயை வந்து அதுக்கு ஒரு இம்மார்டாலிட்டி, அந்த சாகா அழிவு இல்லாத ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த யூ ட்ரீயை ப்ரைஸ் பண்ணி வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார். எந்த போயம்லன்னு பார்த்தீங்கன்னா யூ ட்ரீஸ் ஆஃப் பாரோடேல் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். அதே மாதிரி நானும் என்ன செய்கிறேன், ஒன்று இந்த கேஷ்வரினா ட்ரீயை பற்றி இவங்களும் ரொம்ப ஹைலி ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வித் டெத்லெஸ் ட்ரீஸ், சரியா? வித் டெத்லெஸ் ட்ரீஸ், டெத்லெஸ்னால் சாகா வரம் உள்ள ட்ரீஸ், லைக் தோஸ் இன் பாரோடேல், பாரோடேலில் உள்ள யூ ட்ரீஸ்க்கு வந்து சாகாவரம் இருக்கிற மாதிரி. அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கட் பேல் ஃபியர் ட்ரம்ப்ளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன் த டைம் த ஷேடோ. இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பயம், நடுக்கம், நம்பிக்கை, மரணம், எலும்புக்கூடு, காலம் என்னும் நிழல், இது எல்லாமே உன்னோடதை வந்து அழிச்சிடக்கூடாது. இவங்களும் வந்து மே தவ் பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன், அந்த நம்பர்டுன்னு வருதுல்ல அந்த லைனில், நம்பர்டு மை அண்ட் வென் மை டேஸ் ஆர் டன். அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ்.
நம்ம டாரோடட்டும் வந்து இந்த போயம் எழுதும்போது ஷி வாஸ் ஆல்சோ சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். அதனால நானும் சீக்கிரம் செத்து போயிடுவேன், ஏன்னா அவங்க அக்கா அண்ணன் வந்து 2 பேருமே டியூபர்குலோசிஸில் இறந்து போயின மாதிரி ஐ எம் ஆல்சோ கவுண்டிங் மை டேஸ். நான் செத்து போனாலும் உன்னோடது வந்து உன்னோட ஃபேம், அந்த உன்னோட புகழ் வந்து உலகத்துக்கு நான் தெரியப்படுத்தணும், மறந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அண்ட் டைம் த ஷேடோ அண்ட் தோ வீக் த வேர்ட்ஸ் தட் வுட் டை பியூட்டி. டைனா யோர் பியூட்டி ஃபெயின். ஃபெயின்னா கிளாட்லி. ஓ ஃபெயின் ரிஹர்ஸ்னா ரிப்பீட். அந்த அவங்க அந்த மியூசிக் வந்து ரிஹர்சல். சரியா? அண்ட் மே லவ் அண்ட் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஆப்லிவியன்ஸ் கர்ஸ். ஆப்லிவியன்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ், த ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ்க்கு நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் யாருமே எனக்கு ரொம்ப மறந்துடக்கூடாது. எல்லாருமே ஒன்றை கேஷுவரினா ட்ரீன்னு எங்கள் வீட்டில் இருந்த ஒன்றை எனக்கு எப்படி மறக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையோ அதே மாதிரி எல்லாருக்குமே மறக்கக்கூடாத ஒரு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொயமா அழகாக உங்களுக்கு டாரோடட் எழுதி வச்சுருக்காங்க. இதோட இந்த போயமோட இது என்ன, தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் வந்து அண்டர்லைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரிஸ் இன் லைஃப். நம்மளோட லைஃப்பில் உள்ள மெமரிஸை வந்து எப்படி பொக்கிஷம் மாதிரி அவங்க இந்த கேஷுவரினா ட்ரீயை வந்து எப்படி இன்னும் மறக்கலை பாருங்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நம்மளும் மறக்கக்கூடாது. அண்டு மெமரிஸ் of our life is very very important. Our Casuarina Tree poem shows a perfect blending of feelings and forms, matter and manner. சரியா? இந்த இதில் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இந்த படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட மெஜஸ்டிக் அந்த ஜெயண்ட் மாதிரி எப்படி நிற்கிது, அந்த ரெட் கலரில் கிரிம்சன் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த க்ரீப்பர். சரியா? அந்த க்ரீப்பரில் உள்ள ஃப்ளவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெட்டாக தெரியுது. அது உங்களுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி, அந்த ட்ரீ வந்து ஒரு ஸ்கார்ஃப் வேர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இஆர்சி கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூவேர்ட்ஸ். சரியா? இஆர்சி வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஒவ்வொரு போயம்லேருந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸ்க்கு வரும். அப்போ அந்த கவ் படம், இந்த கவ் வந்து கவுன்னு இருந்தால் நீங்கள் கேஷுவரினா ட்ரீன்னு எழுதணும். இஆர்சி எப்படி எழுதுவீங்க? போயம் அப்படின்னு எழுதிட்டு அவர் கேஷுவரினா ட்ரீ அண்டு பொயட் டாரோடட் அப்படின்னு எழுதணும். அதுக்கு 2 மார்க் உங்களுக்கு இஆர்சி எழுதுறதுக்கு. அப்புறம் இந்த கோகிலா அண்டு வாட்டர் லிலீஸ் அண்டு கேஸ்மெண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். சில பசங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது இது எந்த போயம்லேருந்து. ஏன்னா உங்களுக்கு 6 போயம்ஸ் கொடுத்துருக்காங்களா, எந்த போயம்லேருந்து இந்த இஆர்சி கேட்டிருக்காங்கன்னு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போது இந்த க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த இஆர்சியை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அவர் கேஷுவரினா ட்ரீன்னா உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கும், இந்த பைத்தான் அண்டு ரெட் கலர், த கிரிம்சன் கிளஸ்டர், கோகிலா, பப்பூன் அண்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு. சரியா? இப்போ உங்களுக்கு க்ளாசரி பாருங்கள், உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள். கேலண்ட்லின் மீன்ஸ் பிரேவ்லி ஆர் ஹீராயிக்கலி. ரீபோஸ்னா a state of rest. கேஸ்மெண்ட்னா நான் ஆல்ரெடி டோல்ட் யூ a type of window that is fixed on one side and opens like a door மாதிரி நீங்கள் திறந்துக்கலாம். அண்டு நீங்கள் இந்த இப்போ இதில் பார்க்குறீங்க பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அண்டு பபூன்னா a type of large monkey found in Africa and Asia. Kokilas I already told you, a type of bird similar to the cuckoo. வெண்டுனா ஸ்ட்ரோல், அந்த கவ் வந்து அப்படி ஸ்ட்ரோல் பண்ணி மெதுவாக நடந்து போகிறது. ஹோர்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட் இன் திஸ் போயம். ஒயிட் ஃப்ராஸ்ட் டெபாசிட்ஸ் ஆன் த ட்ரீ. என்மாஸ்ட், அமாஸ்ட், ஷிஞ்சில், ராக்கி, ரெய்த், அப்பாரிசன். அவ்வளோதான் உங்களுக்கு வந்து. அண்ட் ஃபெயின், eagerly, consecrate, to officially make something holy, lay, amateur. அண்ட் ரிஹர்ஸ் ஆனால் ரிப்பீட். ஆப்லிவியன், வாட் இஸ் ஆப்லிவியன் அப்படின்னு கேட்பாங்க இன் திஸ் போயம். அப்படின்னா எ ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் மீனிங்ஸ். இதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இதில் உள்ள பேராகிராஃப் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் அட்டாச் பண்ணி விடுவேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வில் கோ டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் and some important questions.
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கேசில் போயமில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லியிருப்பேன். Students, please take page number 52 in your book and take a pencil or pen. நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவேன், நீங்கள் ஒவ்வொரு லைனாக எழுதிக்கிடணும்னா. ரைட், ஃபர்ஸ்ட் லைனில் லைக் எ ஹியூஜ் பைத்தன் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். உங்களுக்கு தெரியும் அந்த லைக் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு வேர்டே லைக் வந்திருக்கு. லைக் வந்தால் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தெரியும், சிமிலி. ஆனால் இந்த பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டாங்க, அதுக்கு நீ என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாளும் படிக்காத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஜூமார்ஃபிசம். ஜூமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிக்கு வந்து ஒரு விலங்கு, அதாவது ஒரு அனிமலோட குவாலிட்டியே கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்துக்கு ஒரு அனிமலோட குவாலிட்டியே கொடுத்ததுனால அதுக்கு வந்து ஜூமார்ஃபிசம். அதுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க, ஜூமார்ஃபிசம்க்கு ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. ZOOMORPHISM. இது உங்கள் புக்கில் பின்னாடி இருக்குது, ஜூமார்ஃபிசம்னே இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூமார்ஃபிசம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு அப்படின்னு வருதுல்ல, ஒரு வேர்டு வந்து திருப்பி திருப்பி வரும்போது ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் அண்ட் ரவுண்டை அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா ரெப்படிஷன். லைக்கு அண்டர்லைன் பண்ணியிருந்தேன்னா உனக்கு அந்த சிமிலின்னு எழுதிடணும். பைத்தான் அப்படிங்கிறத வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டியிருந்தாங்க சப்போஸ் அப்படின்னா நீ ஜூமார்ஃபிசம்னு எழுதணும். ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்னு இருந்ததுன்னா ரெப்படிஷன் அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து the rug trunk intended deep with scar. இது imagery. Up to its very summit near the stars. Hyperbole. அப்படின்னா உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. ஒன்றை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, சரியா? அதான் ஹைப்பர்போல். No other tree could live but gallantly. Imagery. The giant wears the scarf and flowers are hung. Imagery. எழுதிக்கோங்க. இமேஜரிக்கு ஐயா போட்டு வச்சுக்கோங்க, இம்னு எழுதிக்கோங்க. அதில் இமேஜரின்னு ஒன்றுக்கு எழுதுனீங்கன்னா நிறைய இதுக்கு இமேஜரி தான் வருது, அதை நோட் பண்ணிக்கலாம். And oft at nights the garden overflows. Imagery. With one sweet song that seems to have no close. Hyperbole. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சாங் வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறதுனால இதுக்கு வந்து ஹைப்பர்போல். சங் டார்க்லிங் ஃப்ரம் அவர் ட்ரீ வைல் மென் ரீபோஸ். இமேஜரி. வென் ஃபர்ஸ்ட் மை கேஸ்மெண்ட் இஸ் வைட் ஓப்பன் த்ரோன். இமேஜரி. அட் டான் மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட் ரெஸ்ட். இமேஜரி. Watching the sunrise while on lower boughs. Imagery. His puny offspring leap about and play. Imagery. And far and near kokilas hail the day. Imagery. And to their pastures wend our sleepy cows. Imagery. But that whole tree so beautiful and vast. Imagery. The water lilies spring like snow enmassed. Like is there, so simile, but not because of its magnificence. அது வந்து imagery. Dear is the casuarina to my soul. Imagery. Beneath it we have played though years may roll. Imagery. Oh sweet companions loved with லவ் இன்டென்ஸ். எந்த போயம்லேயுமே உங்களுக்கு ஓ அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பேர் அப்பாஸ்ட்ரஃபி. APOSTROPHE. APOSTROPHE. நெக்ஸ்ட், blend with your images it shall arise. Imagery. In memory till the hot tears blind mine eyes. Imagery.
வாட் இஸ் தட் dirge like murmur that I hear? லைக் வந்திருக்கு அண்ட் dirge லைக்னா இது வந்து சிமிலியாகவும் எழுதிக்கலாம் அண்ட் மெட்டாஃபராகவும் நீங்கள் எழுதிக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். லைக் த sea breaking on a shingle beach, simile. லைக் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வேர்டே லைக் வந்திருக்கு, இது வந்து சிமிலி. இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் eerie ஸ்பீச், பர்சானிஃபிகேஷன். அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஹியூமன் குவாலிட்டி, நம்ம தான் லேமெண்ட் பண்ணுவோம், புலம்புறது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் புலம்புவாங்க, அந்த ஹியூமன் குவாலிட்டி கொடுத்ததுனால பர்சானிஃபிகேஷன். தட் ஹாப்லி டு த unknown land may reach, இது வந்து கான்ட்ராஸ்டிங். unknown yet well known to the eyes of faith, இது வந்து கான்ட்ராஸ்டிங். and the waves gently kiss the classic shore imagery of France or Italy beneath the moon imagery. when earth lay tranced in a dreamless swoon imagery. and every time the music rose before imagery, mine inner vision rose a form sublime imagery. thy form, O tree, O as in my happy prime. ஓ அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரணும்? apostrophe. unto thy honor tree beloved of those, இது வந்து exclamation. and with deathless trees like those in Borrowdale, இதில் வந்து லைக் வந்திருக்கு, அதனால simile. and fear trembling hope and death the skeleton, இது வந்து personification. that would thy beauty fain, O fain rehearse, repetition. and may love defend thee from oblivion's curse, personification. வந்து alliterated sound, alliterated sound எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயம் கேசல்லையே சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு பொயட்ரி லைனில் வந்து 2 கான்சனன்ட் லெட்டர் வந்து ஒன்று போல் இருந்ததுன்னா அது வந்து alliterated words. in crimson cluster all the bows among, in crimson அதாவது எத்தனாவது லைன்? 7th லைன், 7th first stanza 7th line. in crimson clusters all the bows among, crimson see, அப்போ crimson எழுதியிருக்கணும், crimson எழுதிட்டு ஒரு டேஷ் போட்டு clusters எழுதிட்டு நீங்கள் இந்த சியை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும், சியை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அடுத்து வந்து where on all day are gathered bird and bee, எடுத்துட்டிங்களா? எத்தனாவது லைன் பார்த்தீங்களா? where on all day are gathered bird and bee, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. அதில் bird and bee, bee. இப்போது நீ பேர்டு எழுதியிருக்கணும், ஒரு ஹைஃபன் போட்டுக்கணும், டேஷ் போட்டுக்க, அப்புறம் பி எழுதிட்டு பியை வந்து நீ பி இருக்குல்ல லெட்டர் பி, அந்த பியை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும், அப்போ தான் 1 மார்க், அல்லது உங்களுக்கு மார்க் கிடையாது. a grey baboon sits statue like alone, a grey baboon, செகண்ட் ஸ்டான்ஸால 4th லைன். a grey baboon sits statue like alone, அப்போ sits statue, அப்போ அந்த எஸ் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். சிட் எஸ் சிட்ஸில் வந்து எஸ், ஸ்டாச்சுவில் எஸ் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். ஃபார் யோர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர், ஃபார் யோர் சேக்ஸ் 3rd பேராகிராஃபில் பாருங்கள். ஃபார் யோர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர், சேக்ஸ் அதில் வந்து எஸ், அது மாதிரி ஷாலில் வந்து எஸ் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். I have heard that wail far far away, இதில் 2 இது நீங்கள் எழுதலாம், have and heard ரெண்டுமே எழுதணும். have heard and far இருக்குதா? அப்போ haveல வந்து ஹைச் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், ஹேர்டில் வந்து ஹைச் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி far எழுதி எஃப் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். when slumbered in his cave there water wraith, வாட்டரில் W அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், wraithல W அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். That's all. Thank you for watching. I'll meet you in the next session.